நல்லா பெருசு பெருசாக இருக்குது. அதில் இருக்க காம்பெல்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நூல் வந்து நம்ம இந்த பக்கம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நூல் விட்டுடணும். இங்கே பாருங்கள் நூல், சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் முடி ஒன்று போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, முடி போட்டாச்சு. இப்போ வந்து இப்படியே 2 சைடு பிடிச்சிக்கணும், சரிங்களா? இப்போது கரெக்டாக பாருங்கள், பூ வைக்கிறேன். இப்படி ஒரு பூ, இப்படி ஒரு பூ வச்சு நார்மலாக நம்ம பூ கட்டை போடுற மாதிரி முடி ஒன்று போட்டுடணும். ஒரு பூ வச்சு ஒரு முடி போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம பூ கட்டுற சுருக்கம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்தமாரி ஒரு சுருக்கம் போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ நாம் பூ கட்ட போகிறோம். எப்படி கட்டுற பாருங்கள். இந்த பூ வந்து காம்பு எடுத்து இப்படி வச்சுக்கணும், சரிங்களா? இப்படி வச்சுட்டு நம்ம இந்த சைடு நூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூல் எடுத்து இப்படி போட்டு இப்படி மேலே வரணுங்க. இந்த காம்புக்கு மேலே வரணும், தெரியுதுங்களா? நூல் இந்த பக்கம் வந்துச்சு பாருங்கள். நம்ம இந்த பக்கம் பிடிக்கிற நூல் வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு போய்கிட்டுங்க வரும். வந்து நம்மளுக்கு வாட்டப்படலைன்னா இப்படி சுற்றிக்கலாம், சுற்றி நம்ம டைட்டாக பிடிச்சிக்கலாம் பாருங்க. இந்த பக்கம் இந்த பூ காம்பு, இந்த பக்கம் நூலுன்னு டைட்டாக பிடிக்கணுங்க, இல்லைன்னா நம்ம கட்டுற மாலை கொட்டிக்கும். இதே மாதிரி நம்ம ரோஜா பூவில் கூட மாலை கட்டிக்கலாம். அதெல்லாம் சேர்ந்தோம். அது ஒரு நாளைக்கு பூ வந்து ரோஜா பூ இதில் மாலை கட்டி ஒரு நாள் கூட போடணும். ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ணு.